ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விலாக் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர்பான வெஜிடேரியன் பிரியாணி செய்ய போகிறோம். நான் வெஜிடேரியனுக்குமே இது வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். கொஞ்சம் சேஞ்சுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப எம்மியாக சேம் லைக் சிக்கன் பிரியாணியோடைய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 150 ml ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கீயும் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3-4 நம்பர்ஸ் இருந்தால் போதும். 2 பிரிஞ்சி இலை. ஸோ அதுவும் எடுத்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன், நான் ஃபஸ்ட்டு காட்டின ஆனியன் ஃபுல்லாகவே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, அதோட ஈக்குவல் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டை வந்து அரைக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம வந்து இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கிடையில் நம்ம வந்து மஷ்ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு மேபி பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவில் இருக்குது. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உண்மையிலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போடும்போது ஒரு டேஸ்ட் வருது, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேஸ்ட் வருது. ஸோ நல்ல ஒரு பெரிய 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை இதில் வந்து சேர்த்துலாம். அப்புறம் நம்மளுடைய மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 700 கிராம் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து அந்த கிரேவி அரைச்சி போட்டோம் இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா எல்லாமே, அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியும் வதங்கிடுச்சு. அது கூட வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுக்கான தேவையான ஸ்பைசஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாகவே வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, உப்பு சரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 100 ml கர்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சில்லி வேறு நம்ம வந்து 3 சில்லி சேர்த்துருக்கோம். சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் வந்து என்னோடது ரொம்ப காரம், அதனால தான் நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களோட சில்லி பவுடர் காரம் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் வேறு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1க்கு 1.5 டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லாங் பாஸ்மதி ரைஸ், ஆல்ரெடி 1/2 hour வந்து ஊற வச்சுட்டேன் வேறு. ஸோ 1க்கு 1.5 வந்து நல்லா உதிரியாக வரும், கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊறின ரைஸ் இருக்கா, அது நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் கிரைண்ட் உடையாமல் மட்டும் நல்லா கொஞ்சம் கிளறி வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ தண்ணி எல்லாமே ஓரளவு அப்படி சுண்டியில் வந்து வந்துருச்சு. ரைஸோட தண்ணி எல்லாமே ஒரு ஈவனாக வந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். லைட்டாக அந்த கிரேவி ரைஸ் எல்லாம் ஈவன் ஆக்கிட்டு மேலே வந்து கொத்தமல்லி, புதினா லைட்டாக கொஞ்சம் தூவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கீ, பட்டர் ஏதாவது ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டுடலாம். அந்த ஹோலை மட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். தம் பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தம்மு. இப்போ தம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்டிக்கி ஆகலை, நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு. தம் பிரியாணி இருந்தாலும் வந்து ரொம்ப உதிரியாக வந்திருக்கு. மஷ்ரூமும் வந்து பர்ஃபெக்டாக சீக்கிரமே வந்துடும் மஷ்ரூம் வந்து. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல் வரும். ஸோ அது ஒரு சேஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட வந்து ரைத்தா வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன். தென் எக்கை ஃப்ரை பண்ணனாலும் எக் வந்து பாயில் பண்ணுறது இல்லை ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிடுறதும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ரைத்தா தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் போல் ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரி ஷாப்பிங்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கிச்சனுக்கு கண்டெய்னர்ஸ், பவுல்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது.
ஸோ அந்த ஷாப்புக்கு தான் நான் வந்து போகிறோம். நம்ம எல்லாருடைய ஃபேவரட், ஸோ ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாம். கிச்சனுக்கு வந்து எவ்வளோ பவுல்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும், எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சாலும் புதுசு புதுசாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரதான் செய்யுது இல்லையா? ஸோ நானும் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். வேண்டாம் எல்லாமே வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து சில கலெக்ஷன், நியூ கலெக்ஷன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். இந்த ஷாப் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே தான் வந்து நான் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இங்கே திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து காட்டுறேன். ஏன்னா இதுலேயே வந்து ஃபுல்லாக காட்டினா ரொம்ப பெருசாகுது வீடியோ. ஸோ அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், நான் வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து மில்க் சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன். இது வந்து மிக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்து ரெடிமேட் மிக்ஸ். ஸோ இதுக்கான ரெசிபி அதிலே கொடுத்துருப்பாங்க இன்க்ரீடியன்ட், என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து இதில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தனியாக ரெசிபி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும். ஸோ இதில் இருக்கிறதுனால நான் அதை வந்து கரெக்டாக சொல்லலை. நான் ஆல்ரெடி ஆஃப் பாக்கெட் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆஃபாக நான் வந்து டிவைட் பண்ணிப்பேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாக்கெட்டை இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதில் செஞ்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அங்கே வந்து ரொம்ப ஈஸி. தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஒரு எக்கு, கொஞ்சமாக ஆயில், அவ்வளோதான். அந்த கேக் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் எந்த சுகரோ எதுவுமே நம்ம வந்து போடணும், பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ நானும் இந்த பேக்கிங் ட்ரேயில் தான் வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட்டு வந்து நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம், ஏர் பபிள்ஸ் இருக்கிறதுனால. நான் ஆல்ரெடி ஏர் ஃப்ரையரை கொஞ்சம் 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையருக்கு பர்ஃபெக்டான ஒரு பேக்கன் ட்ரே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பேஸ்கெட் டைப் ஏர் ஃப்ரையருங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்தி ஆகிடுது எல்லாமே. ஸோ லாஸ்ட் நான் வந்து ஷாப்பிங் போகும்போதும் வாங்கினேன், எனக்கு செட் ஆகலை. இது மட்டும்தான் வந்து ஓல்டு ஒன்று இருக்குது. ஒரு இது ஒன்று வாங்கணும் இன்ஷால்லா. ஸோ வேறு ட்ரே ஒன்று வாங்கணும், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷேப் வந்து மேலே கொஞ்சம் அன்இவனாக வந்திருந்தாலும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே மட்டும் அது என்னன்னு தெரியல, கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இது மாதிரி தான் உப்பிட்டு வரும். பட் அட்ஸ் ஓகே, நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ மேலே உள்ள அன்இவனாக எடுத்துகிட்டு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப எம்மியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.